ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் பிக் பாஸ் பற்றி, பிக் பாஸ் ப்ரோமோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே, பிக் பாஸ் ப்ரோமோ பற்றி என்னப்பா பேசுறது? என்ன பேசினாலும் தான் ஒன்றுமே புரியல. பார்க்க பார்க்க தானே புரியும்னு சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவாங்க. ஆனால் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. இல்லைனா கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு 99% இப்போ நம்ம வீடியோஸ்லையுமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே, நான் 99% சொல்கிற எல்லா இடத்துலையுமே அந்த 1% வந்து பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற ட்விஸ்ட் எப்பயுமே பிக் பாஸில் இருக்கும். அது நாமினேஷன், எலிமினேஷன், அப்புறம் அவங்க வைக்கிற டாஸ்க்கு, நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று செய்கிறது, இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு வர சேலஞ்சஸ் எல்லாமே அப்படி இருக்கணும் போது, அப்போது ஆரம்பத்திலே அது இருக்கும் தானேப்பா, உள்ளேயும் அதுதான் இருக்க போகுது, ஆரம்பத்துலேயும் அதுதான் இருக்க போகுதுன்னா, ஸோ அந்த கன்ஃபார்ம் கண்டஸ்ட்ல எப்பயும் அந்த 1% இருக்கும் தாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏனோ தானோன்னு கிடச்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறதில்ல. ஓரளவுக்கு அது நான் சொன்ன மாதிரி அந்த 99% எனக்கு ஒரு ஷூர் அப்படிங்கிற மாதிரி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எப்பயுமே நம்ம சேனல் ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன விஷயம் இருக்குது, சைக்கலாஜிக்கல் அனலைசிஸ் ப்ளஸ் அதில் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குது, என்ஜாய்மெண்ட் பண்ண என்ன இருக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அப்படி நம்ம பண்ணுவோமே தவிர, பிக் பாஸ்னாலே சண்டே பற்றி தான் பேசணும், இல்லைனா நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்கணும், ஒருத்தங்களை வந்து என்ன சொல்கிறது டிகிரேட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சேனலோட விஷயமே கிடையாதுங்க. ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ யூடியூப் அந்த இதெல்லாம் மாறிடுச்சின்னு சொல்கிற இடத்துல நம்ம நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேருவாங்க. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதில் என்னப்பா பேச போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸு, இல்லை அவங்கள பற்றின அவங்களோட அந்த பேக் ஸ்டோரி, அப்புறம் வந்து அவங்க இந்த பிபி டீம், அதாவது அவங்கள பிபி டீம் வந்து இந்த ஷோக்கு வந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் தெலுங்கு பிக் பாஸும் வந்து நான் ரிவ்யூ போடுறேங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து மலையாள பிக் பாஸ் பற்றி ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ மற்ற பிக் பாஸில் இருக்கிற ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள், இல்லை நம்ம பிக் பாஸ்லையுமே அதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம பிக் பாஸில் ஆல்ரெடி இருக்குப்பா, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் கிரியேட்டிவ் டீம் அப்படிங்கிற இடத்துல இந்த பிக் பாஸ் சீசன் லைனில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைக் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ்னு ஒரு சிலர் பேர் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபரீனா ஆசாத் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு லுக் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உமர், இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது, வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஸோ வர்றது ரொம்பவே டவுட்டு. ஆனால் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து இப்போ வந்து சைனும் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட்டு. ஸோ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண பேர்லேருந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்படின்னாலுமே சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி, ஐ மீன் இந்த கிராண்ட் லான்ச்சுக்கு 2 நாள் முன்னாடி, 1 நாள் முன்னாடி கூட பேக் அடித்தவங்களாம் இருக்காங்க. போன சீசனில் அப்படி ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு சொல்கிற இடத்துல, இந்த சீசனில் ஃபரீனா ஆசாத், உமர் அவங்க பேர்லாம் ஃபஸ்ட்லேருந்தே அடிபட்டிட்டு இருக்கு அப்படின்னும் போது, ஒரு ட்ரெண்டுக்காக அவங்க பேரை உள்ளே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வரலப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபரீனா ஆசாதும் உமரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி தாங்க பேர் அடிப்படுது. என்னப்பா வரவங்களை பேர் சொன்னால் வரலன்ற சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்க வராங்கன்னு முதலேருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தாங்க நான் சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்த சோர்ஸ் பிரகாரம் உமரும் ஃபரீனா ஆசாதும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ குக் வித் கோமாளியில் அவர் எலிமினேட் ஆகிட்டார்னா அது அந்த ஷோவை பொறுத்த வரைக்குமான விஷயம். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி பற்றி ஒரு சின்ன அப்டேட், அதை ராஜு தான் வந்து வின்னர் ஆக போகிறாரு, ஷபானா வந்து ரன்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது வந்துருக்குங்க. நான் குக் வித் கோமாளி பார்க்கறதில்ல, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட். ஓகேங்களா? ஸோ உமர் வந்து வரல, பிக் பாஸ் ஷோக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்போ வந்து ஹார்ட் பீட் சீரீஸில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதில் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வரல, அதிலிருந்து மேல் கண்டஸ்டன்ட் தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது யாருன்றதை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா ரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அவராக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது ரோஷனாவது இருக்கலாம். ஆனால் ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அது ரோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ரோஷன் யார்ப்பா அப்படின்னா, நம்ம சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, அவங்க சீசனில் ரவீனா வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூடலாம் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு, இல்லை அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் போஸ்ட்லாம் இருக்குது போல். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருக்காங்க போல். ஸோ அவங்களுமே வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க. ரவீனா நம்ம பார்த்துருக்கோம், அப்படி மணி ரவீனா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, லவ் பேர்ட்ஸ் தீமு. ஸோ வந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது லவ் பேர்ட்ஸ் எல்லாம் போனாங்க, வெளில வரும்போது என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மணி வந்து ஏதோ ஒரு இடத்துல பிக் பாஸில் அந்த ஃபஸ்ட்டு 3ல் வந்துட்டார், நடுவுலேயே வந்து ரவீனா வந்துட்டாங்க. இதுதான் அவங்களுக்கான அந்த கான்ட்ரவர்சியாகவே ஆயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம்
பக்கம் இருக்கட்டும். ஸோ வந்து ரோஷன் அப்படின்னும்போது ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா வந்து ஓரளவுக்கு ரோஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஹார்ட் பீட் சீரிஸ்லேயும் ஃபேமஸாக இருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த ரோஷனாகவும் இருக்கலாம், வேற ஒருத்தராகவும் இருக்கலாம். ஆனால் ஹார்ட் பீட் சீரிஸ்னால் ரோஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. மேல் கண்டஸ்டன்ஸ், ஃபீமேல் இல்லை, மேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு. அப்புறம் கலையரசன், இவருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் வந்து அந்த அகோரி சாமியார் கலையரசன் அதில் ட்ரெண்டிங்கில் ஆக்டராக இருக்கார் கலையரசன் அவர் அப்படின்னும் போது அவரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 பேர் இப்போ வரைக்கும் நான் சொன்னது வரலங்கிறது தான். ரோஷன் மட்டும் 90% சொல்லியிருக்கேன் வராருன்னு. ஆனால் அவரா இன்னொரு ரோஷனான்னு தெரில. ஆனால் அந்த பேரில் ஒருத்தர் உள்ளே வர போகிறார். ஓகேங்களா? ரம்யா ஜூ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டகரியில் கெமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் அவங்கள எந்த கேட்டகரியில் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை வர வாய்ப்பு இருந்தால் அவங்களாம் 60-70% தாங்க. ஆனால் வரலன்னு தான் சொல்கிறாங்கங்க. முக்கியமாக எந்த கேட்டகரியில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்க்லாம் வரும்போது ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து டாஸ்க் நல்லா பண்ணால் அது பார்க்குற ஃபீமேல்ஸ்க்கு எல்லாருக்குமே அது ரிலேட் ஆகும். ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன், சிவானி அவங்க ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ணிவிட்டு சிங்கப்பெண்ணை சாங் போட்டு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க அந்த பொட்டன்ஷியலோட அந்த டாஸ்க்கை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரி சார் சீசனில் தான் ரம்யா பாண்டியன், சிவானி அந்த டாஸ்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஜென்ஸ் எல்லாம் கூட அந்த டாஸ்கில் வந்து கிவ் அப் பண்ண அப்புறம் இவங்க 2 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டஃப் கொடுத்துருப்பாங்க. ரம்யா பாண்டியனும் சிவானின்னு சொல்லும்போது அந்த சிங்கப்பெண் சாங் போட்டு பிக் பாஸே வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. அன்னைக்கான எபிசோட் செம்ம டிஆர்பி போச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து நல்ல டாஸ்க் வந்து பொட்டென்ஷியலாக பண்ணும்போது டிஆர்பியும் ஏறும். அதை பார்க்குற ஃபீமேல்ஸ்க்குமே வந்து ஒரு நல்ல கனெக்ட் ஆகும் அப்படின்னும் போது அந்த மாதிரி யாரையாச்சும் உள்ளே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் கெமியை வந்து யோசிக்கிறாங்க போல இருக்கு. வருவாங்களான்னு தெரில. ஆனால் அந்த கேட்டகரியில் யோசிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க வந்து இந்தியன் பேஸ்கெட் பால் பிளேயராக. ஸோ வந்து போட்டால் கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்குலாம் வந்து ஃபீமேல்ஸ்க்கு அந்த ஒரு குரூப் ஆஃப் அவங்க வந்து போன வாட்டி பாய்ஸஸ் கேர்ள்ஸ்ன்னு பிரித்தாங்க. இந்த வாட்டி எப்படி பிரித்தாலுமே ஃபீமேல் வந்து ஒரு டாஸ்க் பொட்டென்ஷியலாக பண்ணும்போது அது ஜனங்க கிட்ட நல்லா ரீச் ஆகும், கனெக்ட் ஆகும்ன்றதுக்காக அவங்கள செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் போன வாட்டி என்ன சொல்கிறது இன்னொரு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். போன வாட்டியுமே ஜிம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒருத்தங்களை உள்ளே அமிச்சாங்க. அவங்க ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே வெளில வந்துட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க் நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கோம். அவங்க பேர் போட்டிருக்கோம். இவங்க இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்குக்காக தான் வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே போனாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து அவங்க வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே போய் என்ன லேடிஸ் சைடில் அதாவது கேர்ள்ஸ் சைடில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் உள்ளே அமிச்சாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு வாரத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இந்த வாட்டி இவங்கள சஜஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க கெமி. ஓகேங்களா? ஃபிசிக்கல் டாஸ்க் வைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் பாபு, வினோத் பாபு பவித்ரா போன சீசனில் சேஃப் கேம் தான் ஆடினாங்க. ஓகே, ஏதோ ஒன்று டாப் 5ல் வந்துட்டாங்க. அவரு கூட இதில் சீரியல் நடித்தவர் நினைக்கிறேன் வினோத் பாபு. அவர் பேர் அடிபட்டிருக்கு. ஆனால் அவரும் வரலையாங்க. ஸோ அவரும் வரல அப்படிங்கிறது இருக்குது. சரி, அப்போ கன்ஃபார்மாக வர்றவங்க பேர் நான் ஆல்ரெடி போன இதில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மஞ்சுநாதன் அவர் பேர். அதாவது இந்த என்ன சொல்கிறது இந்த வாட்டர்மெலன் திவாகர், அப்புறம் கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் இவங்க பேர்லாம் அடிப்படுற இடத்துல இவர் பேரும் அடிப்படுது கொங்கு மஞ்சுநாதன். ஆனால் அவர் தான் ஒரு கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. இந்த கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் திவாகர்லாம் வரலங்க. சும்மா ரூமர் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவரெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து கொங்கு மஞ்சுநாதன் அவர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மணிகண்டன் அவரையும் நம்ம பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அவர் மிஸ்டர் வேர்ல்டு, அவரும் ஜிம் ட்ரெயினர் தான் போல இருக்குது. ஸோ மிஸ்டர் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து வின் பண்ணியிருக்க மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன் தான் அவரை சொல்கிறாங்களே. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக பஞ்சாயத்துலாம் கொஞ்சம் நிறைய இருக்குது போல். பஞ்சாயத்துன்னு ஒன்று இருந்தாலே பிக் பாஸ்க்கு வரத்துக்கு அதுவுமே ஒரு குவாலிஃபிகேஷன் தானே. ஸோ அந்த பஞ்சாயத்து வயசில் அவர் அந்த குவாலிஃபை இருக்கார் போல். ஏன்னா சோஷியல் மீடியாவில் உங்கள் உரிமை அப்படிலாம் பற்றிலாம் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இதெல்லாம் பஞ்சாயத்துலாம் இருக்குது போல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம் வைஸ் அப்படின்னும் போது இப்போ மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன் அப்படின்னும் போது எப்பயுமே பாலா அந்த மாதிரி கேட்டகரியில் இவரும் உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொங்கு மஞ்சுநாதன், மிஸ்டர் வேர்ல்ட் மணிகண்டன் இவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேல் கண்டஸ்டன்ட் வந்து ஹார்ட் பீட் சீரிஸ் இவங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் இருங்க. மற்ற பிக் பாஸில் இருக்க மாதிரியே நம்ம பிக் பாஸ்லேயும் வரப்போகுது. ஸோ நான் அதையும் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் விஜே பார்வதி ஆர் விஜே சோபனா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து நான் சொல்வேன் இல்லைங்களா, வியூவர்ஷிப் வெளிநாட்டிலேருந்து வியூவர்ஷிப் வரதுக்காக யாரோ ஒருத்தரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல லாஸ்ட்லியா, அதுக்கப்புறம் அதான் லாஸ்ட்லியா வந்தவங்க, அப்புறம் வந்து இவங்க போன சீசனில் வந்து யுகேந்திரன்,
ஸோ அப்படி வந்து நான் யுகேந்திரன் ஒய்ஃப் கூட சொல்லியிருந்தேன். அவங்க வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்கள கூட ரீச் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த கேட்டகரியில யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான். இவங்க யூடியூபர் அந்த இர்ஃபான் இல்லங்க. மலேசியால இர்ஃபான் அப்படிங்கிறவர வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ வந்து ஆக்சுவலி ஒரு மலேசியாலேருந்து வரார் போல இருக்கு. ஜனநாயகம் படத்தில் கூட நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியா யாருன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து அவர் மலேசியாலேருந்து அவரை கூட்டிகிட்டு வராங்க போல். இர்ஃபான் அவர் பேர். மோஸ்ட்லி ஆர்ஜேவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஜனநாயகம் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்ஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரக்ஷன் வந்து என்ன சொல்கிறது, விஜய் டிவி ப்ராடக்ட்டே யாரோ ஒருத்தரை உள்ளே விட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அஸ்வின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே இடத்துல ரக்ஷன் பேரும் அடிப்படுது. ஆனால் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்குங்க. ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அருண் இவங்கெல்லாம் வந்த அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அப்படிங்கிற அவர் ஆக்டர் தான் போல இருக்குது. அவர் ஏதோ அந்த எதுலேயும் நடிச்சுட்டு கை ஃப்ராக்சர் ஆகிட்டு அதெல்லாம் கூட ஏதோ போட்டிருக்கார் போல இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ அவரும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ விஜய் விஷால், அருண் அந்த கேட்டகரியிலாம் இவங்களும் வருவாங்க. வினோத் பாபு, ராஜ்வேலு அவங்கெல்லாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னும் போது அதுலேருந்து யாரோ ஒருத்தர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க பூர்ணிமா, மாயா பூர்ணிமா இருக்காங்க. ஏன்னா அவங்க பூர்ணிமா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேர் அடிப்படு. ஆதிரை சவுந்தரராஜன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் ஒன்று அடிப்படுது. ஸோ எப்பயுமே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக வரவங்களுக்கு ஆல்ரெடி பிக் பாஸில் வந்த கண்டஸ்டன்ஸோட ஏதோ ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒன்றா நடித்தவங்களாவோ இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்க பேரும் அடிப்படுது. பூர்ணிமா ஃப்ரெண்டு அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஹ்மத் மீரான், அவர் பற்றி நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அவரும் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் தாங்க. ஸோ யார் யார் வரலங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா கலையரசன், உமர், ஃபரீனா, ஷபானா, வினோத், அப்புறம் சித்து, விஜய் சித்து இல்லைங்க, இன்னொரு சித்து, அப்புறம் வாட்டர்மெலன் திவாகர், இவங்க பேர்லாம் கெம்மி கூட வந்து டவுட்டு தான். ஓகேங்களா, லீஸ்ட்டு தான் அவங்க கூட. ஆனால் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் லீஸ்ட்டு தான். ஸோ இவங்கெல்லாம் வரல. உமர், ஃபரீனா இவங்கெல்லாம் வரல. ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனவங்க லிஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அரோரா அவங்க வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா ஜோ அவங்கள சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கான ரம்யா ஜோ கூட பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா, ஸ்டேஜ் டான்ஸர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கரகாட்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான ஒரு மோஸ்ட்லி பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ட்ராமா இருக்கவங்க இல்லை ஏதோ ஒரு விஷயமா அவங்களுக்கான மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து வெளியில் சொல்ல முடியும். இப்போ விசித்ராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு நடந்த அந்த அப்யூஸை மைண்டில் வச்சுட்டு அது வந்து ஒரு ஓப்பனாக ஒரு பப்ளிக் ஷோவில் அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சார்ட் அவுட் பண்ண முடியாது ஆப்வியஸாக. பட் ஆனால் அவங்க அந்த கொட்டுற விதத்தை அந்த வலியோ அந்த பெயின்ஃபுல்லையோ மனசுக்குள்ளே வச்சுருந்த ஒரு விஷயத்த கொட்டுறதுக்கான ஒரு இடமா பிக் பாஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள பிரதீப்க்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்தப்போ பிரதீப் தெரியாதவங்களே இருக்க முடியாது அர்ச்சனா சீசனு. ஸோ பிரதீப் போகிற இடத்த தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வின்னர் ஆனாங்க. அது வேறு விஷயம். ஸோ அவருக்குமே அந்த ட்ராமா அப்படின்னும் போது எல்லாருக்குமே அந்த பிக் பாஸ் அவங்க எடுக்கிற கண்டஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க லைஃப்குள்ளே ஏதோ ஒரு ட்ராமா, ஏதோ ஒரு மனசில் சொல்ல முடியாத வலி, இல்லை அந்த விஷயத்துக்காக அவங்க போராடிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துக்கு அந்த அந்த இடத்த ரீச் பண்ணணும், பெரிய ஆக்டர் ஆகணுன்றதோ ஏதோ ஒன்று அவங்களுக்கான அந்த ட்ரீமை ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு இடமா தான் பிக் பாஸ் வீட்டை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அது வந்து அவங்கள அந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிளை எப்படி ஒருத்தவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத சொல்கிற விதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரம்யா ஜோ அப்படின்னு சொல்கிற இடத்துல வெறும் ஸ்டேஜ் டான்ஸர், ஆர்கெஸ்ட்ரான்னு சொன்னாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்குது போல். அவங்களுக்கான சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்பா அம்மா 2 பேருமே வந்து சின்ன வயசில் வந்து தனித்தனியாக இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க ஏதோ ஆசிரமத்துலேயோ இதில் ஏதோ வளர்ந்த மாதிரியும் அதனால் அவங்களுக்கான ஒரு விஷயங்களை அவங்க வந்து என்ன சொல்கிறது அதை அடையிறதுக்கு இல்லை லைஃப்க்கான அந்த சர்வைவலுக்கு அந்த ஸ்டேஜ் டான்ஸர் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது அப்போது லைஃப்பில் அந்த ஸ்ட்ரகிளை பார்த்து இல்லை அதை ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெறித்தனம்னு அதை சொல்ல முடியாது, ஒரு வைராக்கியம்னு கூட சொல்லலாம், இல்லை அந்த கோவம்னு சொல்லலாம், அந்த ஆற்றாமைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அந்த கிடைக்கிற சான்ஸுன்னு அவங்களுக்குலாம் கரெக்டாக சினிஃபீலெல்லாம் கரெக்டாக சான்ஸ் கிடச்சி போகிறவங்க ஏதோ ஒரு லக்கு ஒரு கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கிடச்சிரும் அப்படின்னாலுமே ஒரு சிலர் கிடைக்கல அப்படிங்கிற இடத்துல கிடைச்சதை பிடிச்சிக்கணுன்ற போது இந்த பிக் பாஸ் வீட்டை தேடி அந்த இடத்துல அந்த சான்ஸை எதிர்பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ அது மூலிமா ஜனங்க கிட்ட ரீச் அவுட் ஆகிறதோ இல்லை சினிஃபீல்டில் அதுக்கு மூலமாக என்ட்ரி கொடுக்கறதும் இல்லை ஏதோ ஒரு ஷோவில் அது மூலிமா சான்ஸ் கிடைக்கிறதும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்போது ரம்யா ஜோ அப்படின்றவங்களும் வந்து இப்போ தான் ஏன்னா ரீசெண்டாக வந்து அவங்க பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவங்களுக்கான ஒரு சைல்டுஹுட் ட்ராமாவும் இருக்குன்னும் போது ஸோ அதை இந்த வீட்டில் வந்து அவங்க எப்படி அவங்களுக்கான சர்வைவலுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அந்த வலியும் எதுவும் லைஃப்பில் இருக்கணும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர கண்டஸ்டன்ஸை ஸ்பெசிஃபிக்காக இவங்க இந்த ஆங்கிள்லேருந்து தான்
கொஞ்சம் தேடி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். வெறும் கான்ட்ரவர்சி நம்ம உள்ளே சொன்னாலும் அந்த கான்ட்ரவர்சிக்கு பின்னாடி எல்லாருக்கும் ஏதோ ஒரு ட்ராமாவோ ஒரு பெயின்ஃபுல்லோ ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படின்னும் போது அதை கையில் எடுத்து வெப்பனாக எடுத்து தான் பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டஸ்டன்ஸாக அவங்கள உள்ளே போட்டு அந்த அந்த சொல்கிறது ஒரு சிலருக்கு அந்த காயம் ஆறும், ஒரு சிலருக்கு அதை இன்னும் கொஞ்சம் கிளறி விட்ட மாதிரியும் ஆகிடும். ஸோ அது எதர் பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த ரிஸ்க் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி தான் அந்த ஷோக்குள்ளே வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தங்க சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? எல்ஜிபிடிக்யூலேருந்து ஒருத்தங்க, அதாவது அதோட சப்போர்ட்டர்னு சொல்கிற மாலினி ஜீவரத்னம் அப்படிங்கிறவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குங்க. ஸோ இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் அவங்க பேச்சு அடிப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மலையாள பிக் பாஸில் லெஸ்பியன் கப்பல்ஸ்ன்னு நம்மளே வந்து இதில் போட்டிருப்போம். அவங்களுக்கு வந்து மோகன்லால் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம பிக் பாஸ் சீசன்லேயுமே ரெண்டு வாட்டி வந்து திருநங்கையை உள்ளே விட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் கூட அவங்களால இருக்க முடியல அப்படின்னு எலிமினேட் ஆகி கூட ப்ராப்பராக எலிமினேட் ஆகி கூட போகலை. ஒரு மாதிரி திடீர்னு வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களால 2 வீக்ஸ் கூட அந்த ஷோவில் வந்து கலந்துக்க முடியலன்னு சொல்லும்போது இந்த வாட்டியும் அந்த மாதிரி யாரையாச்சும் உள்ளே விட்டு கொஞ்சம் அந்த ஷோக்கான ஹைப் ஏற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு ஸ்டேஜாகவும் பிக் பாஸ் ஷோ வந்து ஜனங்க வந்து அவங்கள ஒத்துக்கிற இடத்துலையோ அது அவங்களோட பர்சனல், அவங்கள ஒத்துக்காது அவங்களோட பர்சனல் அகைன் சொன்னாலுமே அவங்க எல்ஜிபிடிக்யூ, அதுக்கப்புறம் லெஸ்பியன், அதுக்கப்புறம் திருநங்கை இவங்களெல்லாம் வந்து சொசைட்டியில் அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷனையும் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷோவில் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது ஜனங்க கிட்ட அவங்க ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும் போது அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படின்னா அப்போ எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட்டராக மாலினி ஜீவரத்னம் அவங்களே உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரஞ்சித் டைரக்டர் அவரோட ஃபிலிமில் கூட ஏதோ பண்ணியிருக்காங்க போல, லேடிஸ் அண்ட் ஜென்டில் விமன் அப்படிங்கிற இடத்துல ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நான் அவங்களோட வெப் சீரிஸ் ஒன்றும் பார்த்துருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு நம்ம சேனல்லையே இருக்கும். நான் மூவி ரிவ்யூ அப்புறம் வெப் சீரிஸ் ரிவ்யூலாம் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அந்த சீரிஸ் பேரே இன்ஸ்பெக்டர் ரிஷி தான். ஸோ அதில் வந்து அவங்களோடது ஒரு லீட் ரோல் இருக்கும், அவங்க இன்ஸ்பெக்டராக வருவாங்க. நிஜமாக அந்த படத்துலையுமே அவங்க எல்ஜிபிடிக்யூ அந்த ஒரு அந்த கேரக்டர் வந்து ரிலேட் பண்ணுற இடத்துல தான் அவங்க வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டி அதாவது இன்டர்வியூ நான் பார்க்குறச்சும் அப்போ தான் எனக்கு தெரியும் மேபி அந்த படத்தில் தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்கள இன்டர்வியூ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்களோட அந்த உள்ளுக்கு இருக்க அந்த வலியோ இல்லை உள்ளுக்கு இருக்க அவங்களோட அந்த எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸையும் சொல்கிற இடத்துல தான் அவங்க அந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நிஜமாகவே ரொம்ப நல்ல லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்டராக பண்ணியிருப்பாங்க, லேடி இன்ஸ்பெக்டராக. பட் ஆனால் அதில் அவங்களோட ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் இன்னொரு இடத்துல, அதாவது அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்லும்போது அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக வந்து டைரக்டர் வந்து அவங்களை சூஸ் பண்ணி போட்டிருந்த அந்த வெப் சீரிஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை பற்றியே டீட்டெயிலாக பேசியிருப்பேன் அந்த ரிவ்யூலையே. அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற வெப் சீரிஸ்க்கான ரிவ்யூவில் இவங்களை பற்றியும் நான் பேசியிருப்பேன். ஸோ அவங்களும் உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மலையாள பிக் பாஸில் அந்த ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் டீமும் இதுக்கான ஒரு ட்ரையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்ருக்காங்க போல, அவங்க வரமாட்டேன்னு சொல்லி, ஆனால் அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட அப்டேட்ஸுங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோ 2-3 வந்திருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் என்ன பேசினாலும் ஒன்றும் புரிய போகிறதுலேருந்து ஒன்று இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து பேசலாமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ சீசனை பார்த்துட்டு மிச்சத்தையும் புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுடுங்க. அப்போ தான் எனக்கு டோபமைன் கிடைக்கும். ஸோ டோபமைன்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு எக்ஸைட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குற ஒரு ஹார்மோன். அப்படின்னும் போது நீங்கள் போடுற லைக் மூலமாக எனக்கு அது கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கொஞ்சம் பேருக்கு அது ரீச் ஆகும் அந்த வீடியோன்னும் போது, பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கும் அது டொப்பமைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லைக் போட்டுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.